இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது பீக்கங்காய் பொரியலா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான பொரியல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 பீக்கங்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிட்டேங்க. அதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி போல். அப்புறம் காரத்துக்கு இப்போ பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 3 வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அதையும் வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதங்கிடுச்சா இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க, கலருக்காக. இப்போ அதையும் வெங்காயத்துக்கு கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த பீக்கங்காவை இப்போ இதை சேர்த்துக்கலாம். நான் சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து அந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் மஞ்சள் பொடி பீக்கங்காய் எல்லாமே ஒன்றா கலந்துருச்சு. இப்போது பீக்கங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. கொஞ்சமாக சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து பீக்கங்காய் கூட வதக்கிக்கலாம். இப்போது தேவைக்கேற்ற மாதிரி பீக்கங்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். 1/2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு. பீக்கங்காய் வெந்து கடைசி ஸ்டேஜில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை இந்த பீக்கங்காயோட கலந்துக்கலாங்க. கலந்துட்டு முட்டை வேகம் தண்டி கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பீக்கங்காய் முட்டையும் ஒன்றா கலந்து முட்டையும் ஓரளவு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.